வந்து இப்போ குணா குகைக்கு வந்து இறங்கியாச்சு. இதுக்கு நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போக வேண்டியது இந்த ஸ்பாட்டுக்கு உள்ள இருக்க தான். இல்லை ஏறிட்டு திருப்பி இறங்கணும். டிக்கெட்டை வந்து எடுத்துட்டு ஒரு ஆளுக்கு 10 rupees எடுத்துட்டு உள்ள இருக்க போயிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்தவங்கலாம் பின்னாடி மெதுவா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ டிக்கெட் எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸ்டெப்ஸ் இல்லை, பட் ஈஸியாக வாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. வந்து அப்படியே இறங்கி அப்படியே உள்ள இருக்க போகணும். இப்போ அவ்வளோ தூரம் நடந்து வந்து இப்போ நம்ம போக வேண்டிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குணா கேவ் தான். இந்த குணா கேவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு. இது வந்து 500 வருடங்களுக்கு முன்னாடியிலே இருந்திருக்கு. இப்போ தமிழ் படம் சொன்னேன்ல, குணா அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த பேர் மாதிரி இப்போ குணா கேவ் அப்படிங்கிற அளவுக்கு படம் வந்து பெரிய தாக்கத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த வே வந்து கொஞ்சம் டெப்த்தாக கீழே இறங்கும். ஸோ அந்த டிக்கெட் வாங்கின என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த நம்ம போயிட்டு இருக்க குணா குகை லொக்கேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 feet இருக்கும். இப்போ நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். நம்ம கூட அந்த மக்கள்லாம் அவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நம்ம இங்கேருந்து கிளம்பி அந்த லெவலுக்கு தான், அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. நம்ம அந்த குணா கேவ் அப்படிங்கிற பிளேஸை நெருங்கியாச்சு. அப்படியே போனா இறங்கி கீழே போகணும். இங்கே இருந்து திருப்பி மேலே ஏறணும். மக்கள்லாம் பார்க்காம அடைச்சி வச்சுட்டாங்க. மக்கள் இறங்கி போய் பார்க்கறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணி இடத்த இன்னும் டெவலப் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் குணா குகை அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நம்ம போகிற லொக்கேஷன் வந்துடலாம். ஆனால் இடமே வேற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் கீழே இறங்கி போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு டயத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணி யாருமே போகாத அளவுக்கு வச்சுருக்குறாங்க. இப்படி இருக்கு பாருங்க. வாவ், இந்த லொக்கேஷன் வந்து 500 years ஓல்டு அப்படிங்கிறாங்க. வேற மாதிரி இருக்கு. க்ரௌடு அட்மாஸ்பியர். தமிழில் போங்க. ஏறி பார்க்கறதுக்கு நிறைய இடம் வச்சிருக்கிறாங்க. ஏறி கீழே போகணும். ஆக்சுவலி உள்ள இருக்க போடாம ஆக்கிட்டாங்க. இதுக்கிட்டு பார்ப்போம். இந்த கேட்டு இல்லாம இருந்து உள்ள இருக்கையெல்லாம் போயிட்டு போடாம ஆக்கிட்டாங்க. வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். இதுல ஏற முடியாது. ஏறி போறது வந்து ரிஸ்க். இந்த லொகேஷன்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் படம் குணா அப்படிங்கிற படத்துல கமல் சார் வந்து நடிச்சதுக்கு பிறகு அந்த லொகேஷன் வந்து குணா குகைண்டா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆவதனால எல்லாமே நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. மேல ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். வாவ், எல்லாம் ரிஸ்க் எடுத்து தான் ஏறுறாங்க. ஃபுல்லா மரத்துல வேர்கள் ரூட்டிங் போயிட்டு பாஸ் ஆகிறதுலாம் கேர்ஃபுல்லா தான் ஏறி போகணும். நம்மளும் ஏறி மேல வந்தாச்சு. இங்க ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஸோ இங்கெல்லாம் ஏறி போறாங்கன்னு சொல்லி தான் ஃபுல்லா வேலி போட்டு வச்சுட்டாங்க, யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டு. இல்லை ஏறி போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதுதான் குணா குகை. நான் வந்து ஒரு டாப்பான ஒரு இடத்துல நின்று குணா குகைக்கு வர என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல க்ரௌடு இங்கேயும். அது மாதிரி லைட்டான சன்லைட் இருக்கிறதுனால இடம் வந்து நம்மளுக்கு கிளியரா பார்க்க முடியுது. இங்கே இருந்து இன்னொரு இடம் ஒன்று இருக்கு. அங்கே தான் மேலே போயிட்டு இருக்கிறேன். முன்னெல்லாம் வந்து மக்கள் வந்து இது வழியெல்லாம் இறங்கி போவாங்க அப்படியே. ஆனால் இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ண வலிக்கு கீழே வந்து செத்து போகிறதுனால அதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்பி வேலிகள்லாம் போட்டிருக்காங்க. எந்த மாதிரி கம்பி வேலின்னு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி கம்பி வேலிகள் போட்டு தான் இப்போ யாரும் போக முடியாமல் மக்கள் இது உள்ளருக்கே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இங்கேருந்து ஒரு நேரில் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறேன். வா, இது உள்ள இருக்க எல்லாம் தான் அந்த கிரில் மாதிரி போட்டுட்டாங்க. இது உள்ள இருக்க இதுல வெளியெல்லாம் முன்னாடி நடந்து வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் போகாம எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. இது உள்ள இருக்க பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு டெப்தான பள்ளம் இருக்கு அப்படின்ட்டு. இதுல இருந்து இப்போ இன்னொரு லெவலுக்கு மேல ஏறி போயிட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு மூச்சு இழைக்குது. இங்க இருந்து போனோம்னா இன்னும் ஒரு அடுத்த லெவல்ல வந்து ஒரு வியூ. இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க அந்த வியூ. அங்கெல்லாம் போய் தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த குணா அப்படிங்கிற படத்துல. இடமே வேற மாதிரி இருக்கும். நம்மளால உள்ள இருக்க போகாம கேமராவை மட்டும் வெளியில விட்டு ஷூட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமா, ஃபுல்லா ஆல்மோஸ்ட் மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த தூரத்துல மேல தெரியல உங்களுக்கு மலை தான். மிஸ்ட் வந்ததுனால உங்களுக்கு தெரியல. இடம் வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சன் லைட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வியூவை பார்க்க முடியுது. தூரத்தில் பார்த்துட்டு இருக்க அந்த வியூவை பார்க்க முடியுது. இந்த வியூ வந்து அந்த லெவல்ல இருந்து பார்க்கும்போது அந்த வியூ பார்க்க முடியும். மேல ஒரு அப்பர் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு. அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். வந்தா ஃபுல்லா மிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அந்த வியூவை பார்க்க முடியாது. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இது இவ்வளவுதான் இந்த வியூ இன்னைக்கு பார்க்க முடியுது. இங்க தான் ஃபுல் நம்ம பார்க்குற நமக்கே ரொம்ப ரிஸ்கா தெரியுது. செம்ம சூப்பர். ஆனா இந்த மிஸ்ட் இல்லாட்டி இந்த வியூ வந்து இன்னும் செம்ம சூப்பரா கிளியரா இருக்கும். ஸோ குணா கோயிலில் ஒரு டாப் வியூ பாயிண்ட்ல தான் நிற்கிறேன். வந்தா ஒரு பெரிய ஏமாற்றம், நம்மளுக்கு விசிபிள் இல்லை. என்கிட்ட மிஸ்ட் ஃபுல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. பாருங்க, அப்படியே மிஸ்ட் அப்படியே பறந்து போறத நம்மளால பார்க்க முடியுது. நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கீழே போய் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம வந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா மிஸ்ட் இல்லாகட்டி நம்ம பார்த்துட்டு இருக்க பேக் சைட்ல இருக்க இந்த வியூ, அது மாதிரி இந்த செடி பார்க்கும்போது செம்ம சூப்பரா இருக்கும். அதே மாதிரி டாப் ஆங்கிள் நின்று பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போதே தெரியும் உங்களுக்கு அப்படியே மிஸ்ட் அப்படியே பறந்து இங்க வந்துகிட்டு இருக்கிறத. அப்பா செம்ம சூப்பர். இப்போ நீங்க இங்க எங்க வந்து பார்த்தாலுமே குணா கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் ரூட்டிங் ஓடி போயிட்டு ஃபுல்லா வேர்லாம் இருக்கும். அது மாதிரி பிள்ளைங்களை எல்லாம் தனியா விட்டுட்டு நீங்க ஏறிடாதீங்க. ஏன்னா நானே 2 மணில இறங்கி அப்படியே ஸ்கிட்டாவை பார்த்துட்டேன். செம்ம சூப்பரான லொக்கேஷன்ல வந்துவிட்டு நம்மளுக்கு வந்து ஃபுல் வியூ கிடைக்கல அப்படிங்கிறத வந்து ரொம்ப வருத்தத்தோட இங்க நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம குட்டி பாப்பாலாம் வந்து எப்படி இருந்துச்சு குணா கோயில் எப்படி இருந்துச்சு? வியூஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சா? இப்போ தெரியும், ஏன்னா ஒண்ணுமே தெரியலையா? ஸோ குட்டி பாப்பா வந்து மிஸ்லாம் மூடிடுச்சு அப்படிங்குது. ஏற்கனவே சொன்னா குணா கோயில வந்து எல்லா இடத்துலயுமே ரூட்டிங்லாம் ஓடும் சொல்லிட்டு, அந்த மாதிரி டாப்ல வந்து ரூட்டிங் ஓடிட்டு இருக்க ஒரு இடத்துல தான் நின்றுகிட்டு இருக்கேன். சின்ன பிள்ளைங்க ஆர்வத்துல ஏறிடும், தயவு செஞ்சு அலோவ் பண்ணாதீங்க. இந்த நானே ரிஸ்க் எடுத்து ஸ்கிட் ஆகாம ரூட்டை பிடிச்சிக்கிட்டு தான் இறங்கிட்டு இருக்கிறேன். ஸோ இங்க இருக்கிற 1000 ரூட்ல இது ஒரு ரூட்டு. இங்க இருந்து அடுத்த ஒரு லொகேஷன் போயிட்டு இருக்கேன். குணா கோயில் முடிச்சுட்டு வெளியில வந்தாச்சு. வெளியில வந்தா பார்க்கிங்க ஃபுல்லா ஆயிடுச்சு. பார்த்தா கடைசியில நடந்து வந்துட்டு இருந்தேன். நம்ம வெஹிக்கிள் வந்து பின்னாடி இருக்கு. இங்க இருந்து ஒரு அடுத்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம்.